கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கான அணு தின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16 முதல் உள்ள வசனங்களை நாம் வாசித்து அதன் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துகிறதான சத்தியத்திலே நடக்க, தேவனை பற்றி அறிகிற அறிவிலே நடக்க, தேவனுடைய அன்பிலே நடக்க, தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலே மாம்ச இச்சையும் அதனுடைய கிரியைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் விளங்காதபடிக்கு, நிறைவேறாதபடிக்கு தகப்பனே, நீர் எங்களுக்கு எப்பொழுதும் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய், பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை முற்றிலும் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும், எங்களை மறுரூபப்படுத்தும். நாங்கள் ஆவிக்கென்று விதைக்கிறவர்களாய், ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுக்கிறவர்களாய் ஆண்டவரே, கலாத்தியர் 6:8 நாங்கள் நடக்க எங்களுக்கு நித்தமும் கிருபை செய்யும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க கடவோம் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவைகளை அறைய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், ஆவியின் கனியினால் நிரப்பப்பட்ட ஒரு ஜீவியம் எங்களிடத்திலே காணப்படும்படியாய், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், அடக்கம், இப்படிப்பட்ட ஆண்டவரே ஆவியின் கனியினால் நாங்கள் நடத்தப்பட, அதிலே பிழைத்திருக்க, நிலைத்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்பொழுது மாம்சத்தின் கிரியையை, மாம்சத்தினுடைய இச்சையை ஆண்டவரை நாங்கள் நிறைவேற்றாமல் இருப்போம் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, எங்களிடத்தில் எந்த விதமான விபச்சாரமோ, வேசித்தனமோ, அசுத்தமோ, காம விகாரமோ, விக்கிரக ஆராதனையோ, பில்லி சூனியமோ, பகைகளோ, விரோதங்களோ, தகப்பனே வைராக்கியங்களோ, கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலான இவைகள் எங்கள் வாழ்க்கையிலே இராதபடிக்கு இவைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அடிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடினால் இந்த மாம்சம் கொண்டு வருகிற கிரியைகளை, இந்த மாம்சம் கொண்டு வருகிற இச்சைகளை நாங்கள் ஆவியின்படி நடக்க சிலுவையிலே அறைய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆவியின் கனியிலால் நிரப்பப்பட்ட ஒரு ஜீவியம் நித்தமும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே தகப்பனே, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டி அருளும்படி, ஆண்டவரே நித்திய ஜீவனை நாங்கள் அறுவடையாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி தகப்பனே, கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி, இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை எங்கள் சரீரத்திலே நாங்கள் தரித்திருக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்டதான கிறிஸ்தவ ஜீவியம் நானும் எங்கள் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கத்தக்கதாக அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.